நண்பர்களை, பத்திரிகையில் ஒரு செய்தி வாசித்தேன். அந்த செய்தி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் தோற்றுவித்தது. அதை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவிலே உங்களுக்காக சொல்ல போகின்றேன். சில வேளைகளில் இந்த செய்தியை நீங்களும் பத்திரிகை ஊடாக அறிந்திருக்கலாம், வாசித்திருக்கலாம். தெரியாதவர்களுக்காக இந்த வீடியோ பதிவினூடாக இந்த செய்தி உங்களுக்காக. பொதுவாக பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்குல இந்த காணி பிரச்சனை என்றது தீர்க்கப்படாத ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஒரு 3 காணி உரிமையாளர்களுக்கு நடந்த ஒரு புதுவிதமான அனுபவம் இது. என்ன சம்பவம் என்றால், பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புதுக்காட்டு சந்திக்கு அண்மையில ஒரு 75 ஏக்கர் பரப்பிலான ஒரு காணி துண்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு காணி. இது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினுடைய கட்டுப்பாட்டிலும் ஆளுகைக்கும் உட்பட்ட ஒரு காணி. கனகராயன் தோட்டம் என்ற பெயரை கொண்ட 75 ஏக்கர் பரப்பிலான ஒரு காணி. இந்த காணி 2019ஆம் ஆண்டுல 15 பயனாளிகளுக்கு தலா 5 ஏக்கர் வீதம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த காணியை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்கள்கிட்ட இருக்கிற காசை கொட்டி அந்த காணியை துப்புரவு செய்து அங்கே இருக்கிற மேடு பள்ளங்களை நிரப்பி பச்சை காடுகளை வெட்டி அகற்றி வேலிகளை போட்டு பாதுகாப்பு அரண்களை அமைத்து, சுருக்கமாக சொல்றதாக இருந்தால் காடை வெட்டி ஒரு களனி செய்கின்ற நிலைக்கு அந்த காணி துண்டை அவர்கள் பெருமளவிலான பொருளையும் காசையும் கொட்டி உருவாக்கிவிட்டார்கள். அதே நேரத்தில் அந்த காணி துண்டுல அவர்களும் சில விவசாய நடவடிக்கைகளையும் செய்ய தொடங்கிவிட்டார்கள். இப்ப அந்த காணி துண்டை பெற்றுக்கொண்ட 15 பயனாளிகள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களிலே ஒரு 3 பேரை அணுகி அவர்கள்ட்ட இந்த காணி அதிகாரிகள் என்ன சொல்றார்கள் சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வடக்குக்கான விஜயத்தை மேற்கொண்டு இங்கே வரப்போகின்றார். அவர் இங்கே வருகின்ற வேளையிலே அவருடைய முன்மொழிவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த தெங்கு முக்கோண திட்டத்தினை ஆரம்பிக்க போகின்றார். அதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இடம் இதுவாகத்தான் இருக்கிறது. எனவே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த காணி துண்டுகளை நீங்கள் மீள தாருங்கள். அதில் தான் ஜனாதிபதி அவர்கள் இந்த திட்டத்தை ஆரம்பிக்க போகின்றார். நாங்கள் உங்களுக்கு இந்த காணிக்கு பதிலாக மாற்று காணியை நிச்சயமாக தருவோம். 5 ஏக்கர் வீதம் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் அந்த காணி துண்டை தருவோம் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை அளித்து அவர்களிடம் இருந்து அந்த காணி துண்டை இப்ப காணி ஆணைக்குழு பெற்றுக்கொள்கிறது. ஜனாதிபதி அனுர் அவர்கள் மேற்கொள்கின்ற அந்த தெங்கு முக்கோண திட்டத்தை ஆரம்பிப்பதற்காக. அப்ப அந்த 3 காணி உரிமையாளர்களும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், சரி, ஒரு புதிய அரசு பதவியேற்றிருக்கிறது, அதுவும் அனுர தலைமையிலான அரசு பதவியேற்றிருக்கிறது, ஊழலுக்கு எதிரான ஒரு அரசு தானே பதவியேற்றிருக்கிறது. இந்த அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றபடியினாலே இந்த அதிகாரிகள் நிச்சயமாக தங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். மாற்று காணியை தருவோம் என்று சொன்ன அந்த வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேற்றப்படும். எந்த பய உணர்வும் எங்களுக்கு இல்லை. சரி என்று சொல்லி ஜனாதிபதி அவர்களே ஆரம்பிக்கிறாரே, ஒரு நல்ல திட்டம் தானே, நாங்கள் இந்த காணியை கொடுத்து உதவுவோம், சரி எங்களுக்கு வேறொரு இடத்துல நாங்கள் இந்த காணியை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு சமரசத்தை செய்து இந்த காணி ஆணைக்குழுவை சேர்ந்தவர்கள் அல்லது காணி அதிகாரிகளுக்கு இந்த தங்களுக்கு வழங்கப்பட்ட காணியை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கிறார்கள், ஒரு நம்பிக்கை அடிப்படையில். அதே நேரம் உங்களுக்கு தெரிய வேணும், அந்த காணி உரிமையாளர்கள் அதிகமான பணத்தை கொட்டி அந்த காட்டை வெட்டி பற்றைகளை வெட்டி சுத்தியெல்லாம் வேலியை போட்டு அந்த காணியை எவ்வளவு அழகாக உருமாற்றம் செய்து வைத்திருந்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரிய வேணும். இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு கடித பரிமாற்றமும் நடந்திருக்கிறது. அதாவது, நாங்கள் உங்களுக்கு மீள காணியை தருவோம் என்ற உத்தரவாதத்தையும் கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட காணியை மீளவும் பெற்றுக்கொள்வதன் அடிப்படையில் இந்த 2 விஷயங்களை உள்ளடக்கி அந்த 3 பயனாளிகளுக்கும் காணி அதிகாரிகளால கடிதமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பிறகு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஜனாதிபதி அவர்கள் வடக்குக்கான விஜயத்தை மேற்கொண்டு வருகிற போது அந்த காணி துண்டுகளிலே அவருடைய திட்டம், அதாவது தெங்கு முக்கோண திட்டம் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டு அந்த செயற்பாடு இப்பொழுது வரைக்கும் சீரும் சிறப்போடும் சென்று கொண்டிருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டீங்கன்றால், நம்பிக்கையோட இந்த திட்டத்துக்கு காணியை வழங்கிய இந்த 3 காணி உரிமையாளர்களும் நடுத்தெருவுக்கு வந்திருக்கின்றார்கள் அல்லது நடுத்தெருவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். வழங்கப்பட்ட வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. அவர்களுக்கு மாற்று காணிகளும் இதுவரைக்கும் போய் சேரையில்லை. இதுல வேடிக்கை என்னென்றால், இந்த காணி ஆணைக்குழுவை சேர்ந்தவர்களால அல்லது காணி அதிகாரிகளால அந்த 3 பயனாளிகளுக்கு உங்களுக்கு மீள தருவோம் காணிகளை என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்த அந்த காணி துண்டு இருக்கு இல்லையா, அந்த காணி 1985ஆம் ஆண்டிலே வேறு நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1985 அந்த காணி எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்க போய் பார்த்தா வேற தரப்பு அந்த காணியை காடு வெட்டி கழனி செய்வதற்கு ஏற்ற மாதிரி அவர்களும் அங்கே இருக்கின்ற புல் பூண்டுகள் கிடங்கு பள்ளங்களை எல்லாத்தையும் மேவி வேலியை போட்டு அந்த காணியை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில அந்த தரப்பு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த காணியை வழங்கிய மூவருக்கும் அங்க போய் பார்த்தா பேர் அதிர்ச்சி. எங்களுக்கு இந்த இடத்துல காணி 5 ஏக்கர் வழங்குவதாக சொன்னார்கள். இப்ப அந்த காணி வேற தரப்புக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் 1985. எப்படி இருக்கும்னு பாருங்க. வாக்குறுதியை நம்பி ஏமாந்து போயிட்டார்கள். போட்ட காசும் வீணா போச்சு. இப்ப காணியும் இல்லாத நடுத்தரு நிலை. இது சம்பந்தப்பட்ட விடயத்தை முறைப்பாடாக போலீசிலும் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் அவர்களுக்கும் இந்த முறைப்பாட்டை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்கள். என்ன நடக்கும் என்றதை இனி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்ப பாருங்க, காணி பிரச்சனை என்றது இன்று எவ்வளவு தூரத்துக்கு வியாபித்திருக்கின்ற ஒரு பிரச்சனையாக மாறி போயிருக்கிறது. யுத்தம் முடிவடைந்ததன் பிறகு இதுவரை காலமும் இலங்கையிலே ஆட்சி செய்த பல்வேறு அரசாங்கங்களால கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட ஏக்கர் கணக்கிலான காணிகள் தமிழ் மக்களுக்கு திருப்பியும் கையளிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அரசு அறிவித்திருக்கிறது. அதே வேளையில பாத்தீங்கன்னா இப்போது ஆட்சியில் இருக்கின்ற புதிய அரசான NPP அரசு 600க்கு மேற்பட்ட ஏக்கர் கணக்கிலான காணிகளை மக்களுக்கு கையளித்திருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போதும் எங்களுக்கு சொந்தமான காணிகள் மீளவும் கையளிக்கப்படவில்லை என்ற ஒரு துர்ப்பாக்கிய சம்பவங்களையும் செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுதும் காணி உரிமையாளர்கள் தங்களுடைய காணிகளை மீளவும் பெற்றுக்கொள்வதில் சட்ட நடவடிக்கைகள், நீதிமன்றங்கள், போலீஸ் நிலையங்கள் என்று பயணித்துக் கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையில உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளிலே பௌத்த விகாரைகள், பௌத்த சின்னங்களை எழுப்புகிற நடவடிக்கைகளும் இது தேசிய பாதுகாப்புக்கு அவசியமான காணி நிலம் என்ற அடிப்படையிலும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய வகையில் அல்லது தேசிய பாதுகாப்பை சிதைக்கக்கூடிய வகையிலான நகர்வுகளை இந்த அரசு எடுக்காது என்றும், அப்படி தேசிய பாதுகாப்புக்கு அவசியமான காணிகள் இருந்தால் அதை மக்களுக்கு மீள வழங்குவதற்கு பதிலாக மாற்று காணி துண்டுகளை அந்த மக்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லியும் அண்மைய செய்திகள் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா 2019 வழங்கப்பட்ட அந்த காணி துண்டு மீளவும் 2025 மீளவும் பெறப்பட்டு மாற்று துண்டுகள் உங்களுக்கு காணிகள் வழங்கப்படும் என்று சொல்லி வாக்குறுதி அளிக்கப்பட்டு அதுவும் நிறைவேற்றப்படாத நிலையிலே இப்ப இந்த பயனாளிகள் நடுத்தருவிலே ஒரு நிற்கதியற்ற நிலையிலே இப்ப சட்ட ரீதியான அணுகுமுறைகளை பின்பற்றும் நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த செய்தியை பற்றி, இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க, பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.